வட இந்திய சுற்றுலா பயணிகளுடன் ஆட்டோ ஓட்டுநர்கள் ராமேஸ்வரத்தில் வாக்குவாதம் செய்ததால் வெடித்த மோதல். காவல்துறையின் ஒருதலைப்பட்ச நடவடிக்கைக்கு எதிராக ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். ஆன்மீகமும் சுற்றுலாவும் இணையும் புனித நகரம். நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்ற முக்கிய தலம் ராமேஸ்வரம். இங்கு வந்தவர்கள் தனுஷ்கோடி, கோதண்டராமர் கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று கடல், மணல், ஆன்மீக சூழலில் புகைப்படங்கள் எடுத்து நினைவுகளை சுமந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் டெல்லியிலிருந்து வந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேருக்கும் மேற்பட்டோர் ராமேஸ்வரம் அருகே உள்ள கோதண்டராமர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளனர். அப்போது அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோ முன்பாக டெல்லியை சேர்ந்த பெண் ஒருவர் திடீரென கடந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட சிறிய வாக்குவாதம் கண் இமைக்கும் நேரத்தில் பெரும் மோதலாக மாறியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் டெல்லியை சேர்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் டெல்லியை சேர்ந்த ஒருவர் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரபரப்பு இதோடு நிற்கவில்லை. காயமடைந்த டெல்லியை சேர்ந்த நபர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றுபவர் என தெரியவந்த நிலையில் அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், உரிய விசாரணை நடத்த வேண்டும், காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என குற்றம் சாட்டி தனுஷ்கோடி காவல் நிலையத்தை இரவு நேரத்தில் முற்றுகையிட்டனர். காவல் நிலையம் முன்பு திரண்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தனுஷ்கோடி காவல் நிலையம் முழுவதும் பரபரப்பான சூழல் உருவானது. புனித நகரமான ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாழ்வாதாரமாக இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களும் மோதிக்கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் நடுநிலையோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பண்றீங்க